அகிலா எங்க இருக்கா? ராஜி, வா. டேய், அகிலா ஆண்டி அங்க இருக்காங்க, போலாம் வா. என் பையன் மகேஷ். ஹாய் மகேஷ். ஹாய் ஆண்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லாரு நல்லாரு. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் ராஜி, நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கா அகிலா. எனக்கு இப்போ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான டெமோ இருக்கு. பெல்ஜியம் ப்ராடக்ட்ட பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அந்த ப்ராஜெக்ட்டா? அதேதான். ஆமா, அது எப்படி வந்திருக்கு? Hope it is come out good. நல்லதா வந்திருக்கு. பட் இனிமே தான் ரிசல்ட் தெரியும். ஓ மை காட். சரி, நீங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே அகிலா. ஓகே, பாய். பாய் மகேஷ். ஓகே. பாய். பாய். டேக் கேர். அம்மா, சொல்லு அருண், எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிமா. கிளெமெண்ட் கூட வந்துட்டாரு, உங்களை பார்க்கிறதுக்காக வெயிட்டிங். ஓ சரி, வர சொல்லு. ஓகேம்மா. Good morning. Good morning, Mr. Clement. Good morning. Please take your seat. So you want to take a look at that? Sure. Okay. Please come. Yeah. மீடியாக்காரங்களை யார் வர சொன்னது? அருண், அம்மா, இதெல்லாம் உன்னோட ஏற்பாடா? இல்லம்மா, இவங்கள நான் வர சொல்லல. நீ வர சொல்லலன்னா வேற யார் சொல்லிருப்பாங்க? கஜேந்திரன், நீங்க வர சொன்னீங்களா? இல்ல மேடம், நான் வர சொல்ல மேடம். நீங்க வர சொல்லிருப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். பிரஸ் பீப்புள் வந்ததுக்கே அக்கா திட்டுறாங்களே, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்காங்க? டெமோ சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே நான் பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவேன். இப்போ டெமோக்கே இவங்கள வர சொன்னது யாரு? நான் தான் மேடம் ஏற்பாடு பண்ணேன். உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? வெளிய போ சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம்.
பார்வதி ரெடி பண்ணியிருக்க இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் க்ரீம் ரொம்ப ஸ்பெஷல் மேடம். உங்க கம்பெனிக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், நான் இது வரைக்கும் எத்தனையோ பியூட்டி க்ரீம் டெமோ அட்டென்ட் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு க்ரீமும் இவ்வளோ நேச்சுரலா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆமாமாமா, நல்லா சமாளிக்கிற. அடிச்சு விடு. இந்த ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்றது எனக்கு கிடைச்ச பெருமையா நான் நினைக்கிறேன் மேடம். அதுவும் என் கரியர்ல இதை ஒரு மறக்க முடியாத மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். அதனால தான் மேடம் மீடியாவெல்லாம் வர சொன்னேன். தயவு செஞ்சு இதை ஷூட் பண்றதுக்கு பர்மிஷன் கொஞ்சம் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அம்மா, இவங்க சொல்ற மாதிரி நமக்கு இது பெருமை சேர்க்கிற விஷயம் தானம்மா. மீடியா இருக்கட்டுமேம்மா. எனக்கும் அருண் சொல்ற மாதிரி தப்பு இல்லைன்னு தான் தோணுது அகிலா. ஓ, தோணும் தோணும். Oh, let them be here. ஓகே. ஆனா இங்க ஷூட் பண்ற ஃபுட்டேஜ் என்னோட பார்வைக்கு வந்த தான் எந்த பிட்டும் வெளியில ரிலீஸ் ஆகணும். ஓகே மேடம். ஓகே, டெமோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சின்னையா. ஸ்டார்ட் பண்ணு தங்கச்சி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணும். ஓகே மேடம். பார்வதி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிடணும். கடவுளே, நீ தான்ப்பா காப்பாத்தணும். பித்த கட்ட ரெடி ஆயிட்டேன். க்ரீம் அப்ளை பண்ணதும் நல்லா மாட்ட போற பாரு. நல்லா பூசுமா. முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் மூஞ்சில கறி பூசுவா. அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. நாம மிக்ஸ் பண்ண கெமிக்கல் இவங்க ஸ்கின் ஒன்றும் பண்ணலையா? டைம் ஆகிக்கிட்டே இருக்கே, இவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வரலையே. இந்நேரம் எரியுதுன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்கணுமே, என்னன்னு தெரியலையே. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். Okay.
முடியல. சூப்பர் பார்வதி, நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சு. When complete natural cosmetic product வங்க போதுமா எங்க நாட்டு கொண்டு போய் சேர்க்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ நாளைக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாமா? உங்களுக்கு ஓகே தானே? டெஃபினெட்லி. ஓகே, நாங்க இப்போ கிளம்புறோம். See you tomorrow. Thank you. Thank you. சூப்பர் பார்வதி, உன்னால நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு. நினைச்ச மாதிரி நீ சாதிச்சிட்ட பார்வதி. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கும். முகர கட்டைய பாரு. அண்ணி, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்டை விட இனிமேல் இந்த ப்ராடக்ட் தான் மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்க போகுது. நம்ம பார்வதி எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சு முடிச்சிருக்கு. எல்லாரும் சும்மா பாராட்டிட்டு இருந்தா எப்படி? பார்வதி ஜெயிச்சிட்டா அம்பாஸ்டர் கார் கொடுக்கறதா தானே பேச்சு. அதை மறந்துடாதீங்க. ஏய், இவன் ஒருத்தன் ஊர் நாட்டா. மாம்சே, இது அம்பாஸ்டர் கார் இல்ல மாமா, பிராண்ட் அம்பாஸ்டர்ங்கிறது பதவி. பதவி வந்தா கார்ல போகணும் இல்ல மாப்ள, அதுக்கு கார் வேணும் இல்ல, அதுதான் சொன்னேன். பார்வதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்மா. அருண், அம்மா, நாளைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடு. ஓகேம்மா. நம்ம ஜெயிச்சிட்டோம். Congrats, பார்வதி. Thank you. Congratulations, பார்வதி. தேங்க்ஸ் சார். மாப்ள, மாமா, என்ன அக்கா பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய அம்பாஸ்டர் காரை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. ஏய், இவன் ஒருத்தன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம. அம்மா தானே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அண்ணி பிராண்ட் அம்பாஸ்டரா பதவி ஏத்துக்க போறாங்கன்னு அர்த்தம். பிராண்ட் அம்பாஸ்டர். ஆமா ஆமா, ஆண்டி சொன்னதுக்கு அதான் மீனிங். ஒருவேளை நாம அம்மாவை தோக்கடிச்சு நாம ஜெயிச்சது அம்மாவுக்கு பிடிக்கலையோ? நான் ஜெயிச்சதுனால அது அவமானமா அம்மா ஃபீல் பண்றாங்களோ? எதுக்காக அவங்க அவ்வளவு கோவப்பட்டு போனாங்க? பார்வதி, நாளைக்கு சைன் பண்றதுக்கு ரெடியா இரு. நாளையில இருந்து நீ மறுபடியும் பிராண்ட் அம்பாசிடர். வாழ்த்துக்கள் பார்வதி. தேங்க்ஸ் மாமா. நல்லா இருக்கும். ஆமா பார்வதி, நீ மறுபடியும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் கிளாப்ஸ் கொடுக்கலாமே. தெருக்கூத்து பாக்குற கூட்டமா இருப்பானுங்களோ?
வெல்கம் பிராண்ட் அம்பாசிடர். என்ன மாமா இதெல்லாம்? எதுக்காக இவ்வளவு ஏற்பாடு? நியாயமா பார்த்தா நான் உனக்கு கட் அவுட் வச்சு பால் அபிஷேகமே பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாமா. நீ எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சு காட்டியிருக்க. அந்த சந்தோஷத்தை இந்த அளவு கூட செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் பெருசா எதுவுமே சாதிக்கல மாமா. நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ. இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்க. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி பெருமையா சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கியா? உன்னோட இந்த தன்னடக்கம் தான் எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு பார்வதி. போய் பொண்டாட்டி, நான் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன். நீ என்ன வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா. இல்ல, உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் மாமா. அவசரப்பட்டியா? என்ன சொல்ற நீ? எல்லாரும் சொல்றீங்கன்னு அம்மா வச்ச டாஸ்க்ல கலந்துக்கிட்டது தப்போன்னு இப்ப என் மனசுக்குள்ள தோணுது மாமா. முதல்ல நீ பிராண்ட் அம்பாசிடர் ஆனப்போ நான் சந்தோஷப்பட்டதை விட அம்மா உன்னை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க இல்லையா, இதுதான் எனக்கு பல மடங்கு சந்தோஷம். ஆனா உன் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை போலியே. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மா விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு அம்மா தோத்துருக்காங்க. அதனால்தான் நான் மறுபடியும் பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்கேன். இந்த வெற்றியை என்னால எப்படி மாமா சந்தோஷமா கொண்டாட முடியும்? ஓ, உன் குழப்பத்துக்கு இதான் காரணமா? நான் ஆரம்பத்திலே நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நீ ஜெயிச்சா அம்மா ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்பாங்களே தவிர ஒரு நாளும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க பார்வதி. அதனால சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத பார்வதி. உள்ள வரலாமா? வாங்க. வாங்க கஜேந்திரன். வாங்கண்ணே. மறுபடியும் பார்வதி மேடம் பிராண்ட் அம்பாசிடர் ஆனதுனால 2 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்றீங்க போல. 2 பேர் இல்ல கஜேந்திரன், நான் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதிக்கு இதுல சந்தோஷமே இல்லை.